வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது பேட் ஜீனியஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் வந்து லைன்ஸ் கேட் பிளே ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. 2024 வந்த படம் இது. இதோட ஒரிஜினல் வெர்ஷன் ஆக்சுவலா 2017 தாய் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படம் ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது எக்ஸாம்ல கிளியர் பண்றதுக்கு தன்னோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் ஜீனியஸை பத்திய ஒரு கதை. ஆக்சுவலா அந்த பொண்ணு பேர் தான் லின்னு. இவ தன்னோட அப்பாவோட ஒரு நார்மலான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கா. இவளுக்கு ஒரு பிரஸ்டீஜியஸான காலேஜ்ல வந்து ஸ்காலர்ஷிப்போட சீட்டு கிடைக்குது. அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பூரா பணக்கார வீட்டு பசங்களா படிக்கிறாங்க. அதுல கிரேஸ் அப்படின்ற ஒரு பொண்ணோட இவளுக்கு ஒரு பழக்கம் ஏற்படுது. அந்த பொண்ணு எக்ஸாம்ல கிளியர் பண்றதுக்கு இவ ஹெல்ப் பண்றா. ஸோ இதே மாதிரி எங்களுக்கும் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்கறாங்க. அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு இவ வந்து காப்பி அடிக்கிறதுக்கு வித்தியாசமான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஹெல்ப் பண்றா. ஸோ அந்த முயற்சிகள் எப்படி போகுது, அதனால இவளுக்கு என்ன மாதிரியான பின்விளைவுகள் வருது, டுவர்ட்ஸ் தெண்ட் இவளுக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டைட்டில், அந்த பேட் ஜீனியஸ் அப்படின்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில். தன்னோட இன்டெலிஜென்ஸை எதுக்காக இப்படி ஒரு தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்றா அப்படின்றத ரொம்ப நீட்டாவே இதுல காட்டியிருப்பாங்க. அதுலயும் அந்த காப்பி அடிக்கக்கூடிய டெக்னிக்ஸ் இருக்கும்ல, அது எல்லாமே ரொம்ப நீட்டா பிளான் பண்ணப்பட்ட மாதிரி இருக்கும். அதுலயும் அந்த சாட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு இவ ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த தருணங்கள் அப்படின்றதெல்லாம் பயங்கர பரபரப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல அந்த சொசைட்டல் இன்டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதை சூப்பரா காட்டியிருப்பாங்க. அந்த பணக்கார வீட்டு பசங்களுக்கு அந்த எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கான நோக்கம் என்ன, அண்ட் நம்ம ஹீரோயினுக்கு அதை கிளியர் பண்ற அளவுக்கு ஸ்கில் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன தேவைப்படுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றது கொஞ்சம் சினிமேட்டிக்கா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேவான கிளைமேக்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். எனக்கு என்னன்னா இந்த படத்துல அந்த மிடில்ல இவங்களுக்குள்ளே வரக்கூடிய ஒரு கான்ஃபிளிக்ட், அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு மாதிரி சினிமேட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னு தான் தோணுச்சு. அண்ட் ஓவரால் ஒரு கம்ப்ளீட் மூவியா பார்க்கும்போது ஒரு பரபரப்பான த்ரில்லர் தான். பட் நான் ஒரிஜினல் வெர்ஷன் பார்க்கல. ஒருவேளை நீங்க ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்நியமா ஃபீல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா சில லிப்லாக் சீன்ஸ் வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.